ஜனநாயகன் படம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த சூழலில் ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் கோரி தொடர்பாக படக்குழுவுடன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் படக்குழுவினர் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மேல்முறையீடு வழக்கு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கப்படுமா? விவரம் என்ன? வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி PT ஆஷா படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை அன்றைய தினமே சென்சார் போர்டு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டது. இந்த அவசர முறையீடு மூலமாக இந்த மேல்முறையீடு வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு சென்சார் போர்டு தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது. அதில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியும் அவகாசம் வழங்காமல் உடனடியாக சான்று வழங்கும்படி தனி நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாகவும் படத்தை மறு ஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்காத நிலையில் அந்த உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்திருக்கிறார் என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, படத்துக்கு சான்று பெறும் முன் வெளியீட்டு தேதி அறிவித்தது ஏன் என்று பல்வேறு கேள்விகளை தயாரிப்பு நிறுவன தரப்புக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்து இந்த ஜனநாயகன் பட சான்று வழங்கக்கூடிய உத்தரவுக்கு தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டதை அடுத்து படத்தின் வெளியீடு தேதி குறிப்பிடாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தான் தற்போது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கடந்த சனிக்கிழமை அன்றே மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை இந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடானது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வைக்கப்பட்டது. அவர்கள் தரப்பில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கின் விசாரணை நாளை எடுத்துக்கொள்வதாக தற்போது உச்சநீதிமன்ற தரப்பில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாளைய தினம் இந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.